ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து நான் ப்ராங்க் பண்ண போகிறதில்ல. பட் இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோவாக எனக்கு இந்த வீடியோ வந்து ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து எல்லா பொருளும் வாங்கி தருவோம். கேட்ட பொருள் எல்லாமே வாங்கி தருவோம். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், பேர் மித்ரன். உங்களுக்கு முன்னாடியே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என் பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பபிள்ஸ் விட்டு விளாடுவோம்ல, இந்த சின்ன வயசில் நம்ம வாங்கி விளாடுவோம். ஊதுனா வந்து மொட்டு வரும், அதை போய் உடைப்போம். அது நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொருள் பார்த்தான் கடையில். அவன் ஊதி காட்டினாங்க. அதனால் வந்து அவன் இது வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். சரி, ஓகே, வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி தந்தேன் அவனுக்கு. ஆக்சுவலி அது வந்து சும்மா நம்ம சின்ன வயசில் விளாடுவோமே, சோப்பு. நம்மளாம் சின்ன வயசில் சோப்பு நுரையை கலக்கி அது ஏதாவது குச்சியில் ஏதாவது வச்சு ஊதி விளாண்டுருப்போம். அப்போல்லாம் வந்து நமக்கு எந்த வித எஃபெக்ட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது கிடையாது. அதை நம்பி தான் நானும் வந்துட்டு அவனுக்கு அதை வாங்கி கொடுத்தேன். 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொருளை வாங்குறேன் நான். ஒரு நாள் ஃபுல்லாக அதை வச்சு விளையாடுறான். அடுத்த நாள் வந்து அவன் கை ஃபுல்லாக வந்து ஒரு தோலை தான் உறிஞ்சிருச்சு. அதை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத காட்டுறேன். இதுதான் வந்து நான் அவனுக்கு வாங்கி கொடுத்த ப்ராடக்ட்டு. பார்த்தீங்கன்னா இது இப்படி திறந்து இப்படி அந்த மொட்டு வருது இல்லையா? இப்போ சின்ன குழந்தைங்க விளையாடும் போது இந்த மாதிரி இந்த லிக்விட் வந்து நம்ம கையிலையும் படுது. குழந்தைங்க கையில் படும்போது ரொம்ப பாதிப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு பையன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இதை வச்சு விளாண்டுருக்கான். இதை வச்சு இதே மாதிரி இன்னொன்று வச்சு விளாண்டுருக்கான். அது ஃபுல்லாக தீர்ந்ததுக்கப்புறம் தான் இது எடுத்திருக்கான். ஸோ இது வந்து நம்ம ஜாலிக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கோம். பட் வந்து அவன் கை ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு, தோல் ஃபுல்லாக வந்து உறிஞ்சிருக்கு. இது வந்து நம்ம வளரும் போதெல்லாம் உரியும் பார்த்தீங்களா தோல். நம்ம பெரிய பையன் ஆகும்போது கொஞ்சம் பாடி மாஸ் ஆகும்போது வந்து தோல்லாம் உறிஞ்சு வரும். இது வந்து இந்த குழந்தைக்கு வந்து கை ஃபுல்லாகவே அந்த மாதிரி உறிஞ்சு கிடக்குது. ஒரு 10 வயசுல தான் அந்த மாதிரி நடக்கும். 2.5 வயசு தான் ஆகுது இவனுக்கு அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஸோ நான் இப்போ இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஊர் பொருள் தான் இது வந்து கண்டிப்பாக வந்து எம்என்சி கம்பெனியோடதோ இல்லை வேறு யாரோடதோ கிடையாது. நம்ம ஊர் பொருள் தான். நம்ம நாட்டு பொருளை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்கிறத நானும் வந்து உண்மையுமே வரவேற்கிறேன். ஆனால் இந்த மாதிரி மட்டமான ப்ராடக்ட் தயாரித்து குழந்தைங்களோட வாழ்க்கையோட விளையாடுறவனுங்களெல்லாம் நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. இவனுக்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஊரில் தயாரிக்கிறவங்க தான். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இந்த மனசாட்சிங்கிறது இருக்கா, இருந்து வேலை செய்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. என்ன கெமிக்கல் கருமத்தை இதில் கலக்கிறானுங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை இனிமேல் நான் வாங்க மாட்டேன். இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம், நீங்கள் வந்து குழந்தைங்க ஆசைப்படுதுன்னு சொல்லி இந்த மாதிரி மட்டமான பொருளாக வாங்கி கொடுக்காதீங்க. உண்மையுமே நமக்கு அது மட்டமான பொருளாக இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லும் போது தான் தெரியும். அதனால தான் நான் இது உங்கள்கிட்ட சொல்கிறேன். எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, இந்த மொட்டு விடுற இது வாங்காதீங்க, தயவு செஞ்சு வாங்காதீங்க. வேறு ஏதாவது பொருள் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. அது என்ன பொருள்னு சொல்லுங்கள். அதையும் வந்து நான் இந்த மாதிரி வீடியோவாக பண்ணி போடுறேன். இதில் வந்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது எனக்கு. தயவு செஞ்சு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை யாராவது 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். இது யூஸ் பண்ணி விளாண்டனால அந்த கையில் என்ன ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வீடியோவில் காட்டுறேன். இந்த கையில் வந்துட்டு அவனுக்கு ஃபுல்லாகவே உறிஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து 2 டேஸ் பிஃபோர் இது வாங்கினது. அந்த 2 நாள் வந்து விளாண்டுருக்கான். நேற்று வந்து கை ஃபுல்லாகவே உறிஞ்சிருந்துச்சு. நான் நேற்று வந்து இந்த வீடியோ போடுற ஐடியாவே எனக்கு இல்லை. அதனால் நான் நேற்று வீடியோ எடுக்கல. இன்றைக்கி ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான், நான் ஒர்க்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இன்னும் அந்த கையில் அது இருக்குது அப்படின்ட்டு. சரி, நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலி பாருங்கள், இந்த கையெல்லாம் இப்படி உறிஞ்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து நேற்று ரொம்பவுமே அதிகமாக இருந்தது. கை ஃபுல்லாகவே உறிஞ்சு, தோல் ஃபுல்லாக உறிஞ்சு கிடந்துச்சு. நமக்கு சின்ன வயசில் உறிஞ்சு கிடக்கும்னா அந்த மாதிரி இருந்தது. இதில் எந்த மாதிரி கெமிக்கல் கலந்துருப்பான் அப்படிங்கிறத வந்துட்டு என்னால் வந்து யோசிக்கவே முடியல. நம்ம கை பெரியவங்க கைங்கிறனால வந்துட்டு அது எதுவும் பாதிப்பு இல்லையோ என்னவோ. ஆனால் பட் இது குழந்தைகளுக்கு 100% உகந்தது கிடையாது. ஒருவேளை அந்த குழந்தைய தான் வாயில் கீது வச்சிருந்தா என்ன ஆகுறது? கையை மேக்ஸிமம் வந்து குழந்தைங்க வந்து கை சூப்புவாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கெமிக்கலை தொட்டு கை சூப்புனா அது வந்து என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறது எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. சத்தியமாக நான் இந்த மாதிரி பொருளை நான் வாங்கி தர மாட்டேன். அப்படியே இனிமேல் வேறு எந்த பொருள் வாங்கினாலும் அதை நான் ஃபஸ்ட்டு கையில் வச்சு தேய்ச்சி பார்த்துட்டு தான் வாங்கலான்னு அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களோட குழந்தைக்கும் இதை வந்துட்டு நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி தவறான பொருட்களை வாங்கி தராதிங்க. இந்த மாதிரியான வணிகர்களை புறக்கணிங்க. அதாவது இது யார் செஞ்சாங்கன்னு தெரில. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவதுக்கு இதை பற்றி தகவல் தெரிஞ்சுன்னா அந்த கம்பெனிக்கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். சொல்லி அவங்கள முதல்ல திருத்துங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க உங்கள் நாட்டு குழந்தைங்க தாண்டா அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு தயவுசெய்து உங்களுக்கு புரிய வைங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ வந்து 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ நன்றி. எனக்கு